திரௌபதி 2ல வந்து நான் வந்து ஒரு 10 கோடி 12 கோடி பட்ஜெட் போய் தொட்டிருக்கோம். நீங்கள் திரௌபதி 2வை பார்த்துட்டு நான் என்ன கிராஃப்ட் கற்று வச்சிருக்கேன்னு நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் நான் ஏற்றுப்பேன். அதனால் கிராஃப்ட் வைஸ் எங்களுக்கு நிச்சயமாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் கான்செப்ட் வைஸ் கான்டெக்ஸ்ட் வைஸ் மக்களுக்கு சொல்கிற விஷயம் கதை நோக்கம் அதில் வந்து நான் சிறந்தவன்னு நான் நினைக்கிறேன். இல்லை நான் உங்களை சிறந்தவர், நான் வந்து உங்களுடைய யார் சிறந்த டைரக்டருங்கிற சண்டைக்குள்ள நான் போவேன். நான் கேட்குறது அவர்கள் நேரடியே ஜாதி அரசியல் பேசுகிறாங்க நேரடியா. ஆனா அவர்கள் வந்து கையாளக்கூடிய விதம் அவ்வளவுதான். நீங்க இத்தனையும் சட்டலா நீங்க ட்ரை பண்றீங்க. ஆனா நீங்க வந்து நீங்க உங்கள் மேல விழக்கூடிய அந்த பழி இது வந்து என்ன? அதுக்குதான் நான் உங்களை ஊமையை கூப்பிட்டுக்கிட்டே நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் எவ்வளவு நான் நடுநிலை நானே நம்ப மாட்டேன் சார். ஆனா நான் நடுநிலை, நான் ரைட் விங் டைரக்டர்னு எத்தனை இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இடதுசாரி கொள்கை கிடையாது. நான் கடவுள் இருக்குன்னு தூய்மையாக நம்புறவன். ஒரு நாளும் காலையில் எழுந்தால் கடவுளுக்கு வணங்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வருவேன். விபூதி வைக்காமல் வெளியே வர மாட்டேன். எனக்கு வேறு வர பழக இருக்கிறதால விபூதி அழிஞ்சிரும். பாண்டியான மாதிரி இப்படிமே அந்த குங்குமம் எனக்கு இருக்கணும்னு ஆசை. கடவுள் எனக்கு வேறு நீர் உடம்பு கொடுத்துட்டாரு. நான் கடவுளை தூய்மையாக நம்புறவன். வாரம் தவறாமல் நான் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த கோயிலெலாம் போய். இப்போ உங்கள் கூட யாராவது சேர்ந்து படம் பண்ணால் அவங்க பாவம், அவங்கள ஐயோ பாவம் இனிமேல் அவங்களுக்கு யாருப்பா படம் கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு காலத்தில் எப்படி வடிவேலு, ஒரு காலத்தில் எப்படி மனோரமா ஆச்சு வந்து இந்த மாதிரி சிரமப்பட்டாங்களோ அந்த மாதிரி வந்து உங்களை சுற்றி ஒரு வளையத்தை நீங்கள் பெருக்கிட்டே போறீங்க. அவங்க பூரா படம்லாம் பண்ணி விட்றீங்க. ஆனால் அப்படி என்னன்னா இல்லைண்ணே, யாரை சொல்றீங்க தெரியல, பேர் குறிப்பிட்டு சொல்லி நீங்கள் தான் கதறினீங்க. அவங்கள கை விட்டுறாதீங்க, ஏன் கூட பண்ணாங்கிறக்கா இந்த அம்மா யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இல்லை அப்படிலாம் நான் சொல்லலை. நான் ஒரு இடத்துல கூட சொல்லலையே. இல்ல நான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் திருப்பி அந்த வீடியோ பூரா போட்டு காட்டுறேன். பண்ணலாம். ரிச்சர்டுக்கு நீங்க சொல்றீங்க. அடுத்த கேள்வியை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேத்து சொன்னது காரணம் என்னன்னா ஹீரோயினுக்கு சொன்னீங்க ரொம்ப இப்போ இந்த பிரஸ் மீட்ல சொன்னேன். இதுக்கு முன்னாடி சொல்ல இப்போ நடந்த பிரஸ் மீட்ல சொல்ல வரேன். அண்ணா நான் கதறினர்கள்லாம் சொன்னீங்களே, இந்த பிரஸ் மீட்ல சொன்னதுக்கு காரணம் வந்து என் கூட படத்துல பாடின ஒரு பாடகிக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். அவங்க சொந்த கருத்தை போட்டிருந்தாங்கன்னா நான் ஸ்டேஜில் இப்படி பேசியிருக்கு அவசியமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பர்சனலாக எனக்கு தெரியும். வெளியே சொல்ல முடியல. அது அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ என் கூட ஒர்க் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எவ்வளோ விமர்சிக்கப்பட்டாங்க. நான் பொது தளத்தில் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல. Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, all-in-one plans. OTT plus Wi-Fi plus IPTV. Pay 6 and get 6 months free. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Kartipuram, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure.